காய்கறி தோட்டத்தில் சிச்சுக்காகத்தின் வீடு. இந்த வருஷம் கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு ஏக்கர் பூமியை கொடுத்து அதுல காய்கறி விளைய வைக்க சொல்லலான்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க விளைய வச்ச காய்கறிய அவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா அவங்களுக்கு கொடுத்த இடத்துல பலவிதமான காய்கறிகளை வளர்த்தாங்க. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு 3 பேருமே அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்துல தினமும் கஷ்டப்பட்டு தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு வளர்த்தாங்க. ஆனா எப்பவுமே சிச்சு காக்கா அவளுடைய கஞ்ச புத்தி கெட்ட எண்ணத்தை வச்சு ஒரு யோசிச்சா. ஆஹா, இந்த பஞ்சாயத்துக்காரங்க நல்ல அவகாசம் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டாண்ட காய்கறியை வளர்த்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. ஒவ்வொரு நாளும் இங்க வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது, களை எடுக்கிறது என்னால முடியாது. ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வரணும்னா என்னால முடியாது. அதே இந்த இடத்துலயே நான் ஒரு வீடை கட்டிக்கிட்டா காய்கறி வேணும்னு நினைக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து காய்கறியை பறிச்சு சாப்பிடலாம். எவ்வளவு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அவளுக்கு கொடுத்த பூமியில ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா. சுத்தி நிறைய காய்கறி செடிங்களை வச்சா. ஆனா அந்த காய்கறி செடிங்களை பராமரிக்காம எப்பவுமே அந்த வீட்டுல படுத்து தூங்குறது தான் அவளுடைய வழக்கம். பசி எடுக்கும் போது அக்கத்து பக்கத்து வயல்ல பறவைங்க வளர்த்திருக்கிற தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாத்தையுமே பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதனால காய்கறி செடிங்க எல்லாமே வீணா போக ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா இப்படி பண்றத பார்த்து மத்த பறவைங்களுக்கு எல்லாம் ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன மகி, இந்த சிச்சுவை பாத்தீங்களா? நம்ம வெயிலு மழைன்னு இல்லாம செடிங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் தோட்டத்துக்கு நடுவுல வீட கட்டிக்கிட்டு வேலையே செய்யாம காய்கறியை பறிச்சு சாப்பிடுது. ஆமா துணி, அந்த சிச்சுக்கு சோம்பேறித்தனமும் அதிகம், பேராசையும் அதிகம். அது வீட்டு முன்னாடி இருக்கிற செடிங்களுக்கு பாத்தியா தண்ணி இல்லாம வாடி போயிருக்கு. ஆனா அது வீட்டு முன்னாடி இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்தாம நம்ம வளர்த்திருக்கிற காய்கறிய வந்து கை வச்சு பிச்சு திங்கிது. அந்த சிச்சுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடத்தை படிக்க வைக்கணும். ஆமா மகி, பஞ்சாயத்துக்காரங்க அவங்கவுங்க தோட்டத்தை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் போய் இப்போ ஏதாவது புத்தி சொன்னா என் தோட்டம் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லும். இங்க பாரு துணி, முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ, நான், சோட்டு 3 பேரும் சேர்ந்து நைட்டு நேரத்துல சிச்சு வீட்டுக்கு போலாம். நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு காக்கா அவளுடைய வீட்டுல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ மகிக்கழுகு அது போட்ட திட்டத்தின்படி சோட்டுக்கிளியையும் துணியையும் கூட்டிக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கிட்ட வந்துச்சு. அவங்க கையில நிறைய செடிங்களும் இருந்துச்சு. அப்போ சோட்டுக்கிளி ரகசியமா, மகி அவங்கள இப்ப என்ன பண்ணலாம்? சிச்சு வீட்டுக்குள்ள கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. சோட்டு மெதுவா பேசுங்க. இல்ல, சிச்சு வீட்டை சுத்தி அந்த ஜன்னலுக்கிட்ட இருக்கிற தக்காளி, வெண்டைக்காய் செடியெல்லாம் பிச்சிட்டு நம்ம கொண்டு வந்த இந்த பாவக்காய், காட்டு செடிங்களெல்லாம் நட்டு வைக்கலாம். அது சிச்சுவோட ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள கூட பரவும் இல்ல. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, வாவ், நல்ல ஐடியா மகி. சிச்சுக்கு கசப்புனா கொஞ்சம் கூட பிடிக்காது. காலையில எந்திரிச்சு நம்ம செடிங்க கிட்ட கை போட்டு காய்கறி எடுக்குதுல, நாளைக்கு காலையில கை போட்டுட்டோம், அது கைக்கு பாவக்காய் தான் கிடைக்க போகுது. ஆமாம் துணி, அந்த பாவக்காவோட வாசனை, அந்த வேப்பலையோட வாசனை சிச்சுவோட வீடு முழுக்க பரவும். அப்ப சிச்சு இங்க இருந்து துண்டக்கான துணியை காணோன்னு ஓடி போகுது. அப்படி அவங்க எல்லாரும் திட்டம் போட்டபடி பழைய செடிங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல பாவக்காய் செடியையும் வேப்ப விதையையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமானதும் சிச்சு காக்காவும் எழுந்திருச்சு. கண்ணை கூட திறந்து பார்க்காம என்னைக்கு ஓசியில காய்கறி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள, அப்பா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தக்காளி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா கைய விட்டு அது தெரியாம பாவக்காவை பறிச்சுது. பறிச்சிருக்கிறது பாவக்கான்னு கூட தெரியாம அத கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுது. அவ்வளவுதான், கசப்பு தாங்க முடியாம அது கத்த ஆரம்பிச்சுது. ஐயோ, என்ன கடவுளே, இது கசப்பா இருக்கு, வாயெல்லாம் கசக்குது. ஐயோ, நான் என்ன சாப்பிட்டு தொலைச்சேன் அப்படின்னு கண்ணு திறந்து பதட்டமா சிச்சு காக்கா பார்த்தா கையில பாதி கடிச்சிருந்த பாவக்காய் இருந்துச்சு. வெளியில பார்த்தா அங்க பாவக்காய் கொடியும் வேப்பல மரமும் தான் இருந்துச்சு. சுத்திலும் எங்க பார்த்தாலும் பாவக்காய் கொடி தான் படர்ந்து இருந்துச்சு. அந்த கசப்பு மணத்துக்கு சிச்சு காக்காவுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. அப்பதான் புஜ்ஜியும் பன்னுவும் அங்க வந்தாங்க. பன்னு கிளி, புஜ்ஜி குருவி 2 பேருமே சிச்சு காக்கா கத்துற சத்தத்தை கேட்டு அங்க வந்து சிச்சு கிட்ட, என்ன சிச்சு அத்தை, காலையிலேயே விசித்திரமா கத்துறீங்க? மூஞ்ச என்ன அப்படி வச்சிருக்கீங்க? ஏதாவது பார்க்க கூடாதத பாத்துட்டீங்களா? அது இல்லடா திருட்டு பையில, என் உயிர் போய்கிட்டு இருந்தா உனக்கு தமாசா இருக்கா? என் கையில என்ன இருக்குன்னு பாரு. ஓ, எவ்வளவு பெரிய பாவக்கா!
என்ன சிச்சு ஆண்டி, காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்களா? பாவக்காய் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டெய்லி குடிங்க. யூஸ் கவுண்டரல் நான்சென்ஸ். நான் தக்காளின்னு பிரிச்சப்போ இந்த பாவக்காய் வந்துச்சு. இந்த பாவக்காய் எப்படி என் வீட்டாண்ட வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நேத்து நான் பாக்கும்போது இங்க தக்காளி வெண்டைக்காய் செடி மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா அது எதுவுமே இல்ல, வெறும் பாவக்காய் தான் இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்போ புஜ்ஜி ரொம்ப அப்பாவித்தனமா, அது எப்படி அத்தை, நைட்டோட நைட்டா எப்படி பாவக்காய் வளரும்? நைட்டு நீங்க பாவக்காவை பார்த்து தக்காளின்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல நான் எச்சரிக்கையா தான் இருந்த. யாரோ என் தோட்டத்தை நாசமாக்கி இருக்காங்க. இந்த பாவக்காய் கசப்பு சாப்பிட்டு எனக்கு மூச்சு விட முடியல. யார் இந்த வேலையை செஞ்சான்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். யாரோ எதுக்கத்தை இந்த மாதிரி செய்ய போறா? நீங்க எப்பவுமே பெட் மேல படுத்துக்கிட்டு சோம்பேறியா ஜன்னல் வழியா மத்தவங்களோட காய்கறியை பிரிச்சு சாப்பிடுவீங்கல்ல, அதனாலதான் அந்த செடிங்களுக்கே கோவம் வந்து அந்த செடியில பாவக்காய் வளர்ந்துருக்க போல. அந்த பாவக்காய் தான் இந்த பாவக்காய். செடிங்க எப்படிரா கோவப்படும்? எனக்கு என்னவோ அந்த துணி சோட்டு மேலதான் சந்தேகமா இருக்கு. நைட்டோட நைட்டா அவங்கதான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? எங்க அம்மா அவங்க எதுக்கு அப்படி செய்ய போறாங்க? அவங்களுக்கு எங்க தோட்டத்துல வேலை செய்யவே நேரம் பத்தல. ஒரு மனுஷன் சோம்பேறியா இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் நடந்திருக்கு. என்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி உங்களுக்கு எதுக்காக கவலை? சரி சரி, நான் உங்களுக்கு 10 ரூபா காசு கொடுக்கறேன். இந்த செடியை பிரிச்சு வீசுறீங்களா? நான் மறுபடியும் போய் பிரிச்சா என் கை கசக்கும். 10 ரூபாக்கெல்லாம் ஒரு செடியை கூட பிரிக்க முடியாது. இங்க பாத்தீங்களா 1000 செடி போல எப்படி வளர்ந்து நிக்குதுன்னு? இங்க பாருங்கத்த, ஒரு செடிக்கு 10 ரூபா கொடுத்தா எங்களால பிரிக்க முடியாது. 50 ரூபா கொடுத்த வேணா பிரிக்கிறோம். சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது 50 ரூபாவா? 50 ரூபாயெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இவ்வளோ சின்ன வேலை செய்யறதுக்கு நீங்க 50 ரூபா கேக்குறீங்களா? அவ்வளோ காசு எதுக்கு? செடி என்னவோ சின்ன செடிதான், ஆனா அதோட வாசனைக்கு எங்களுக்கு வாந்தி வர மாதிரியே ஆகுது. எங்களுக்கு 10 ரூபா பத்தாது. நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் அந்த செடியை பிரிச்சு விசிறடிக்கிறோம். என்னங்கடா இவ்வளோ சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரு செடிக்கு 50 ரூபா கேக்குறீங்களா? நானே மூக்க மூடிக்கிட்டு இந்த செடியெல்லாம் பிச்சு கடாசுறேன். என்னத்த சொல்றீங்க? நீங்களே இந்த பாவக்காய் எல்லாம் பெரிக்கிறீங்களா? சரி, இந்த பாவக்காய் உடம்புக்கு நல்லது, அதனால இத டெய்லி வறுத்து சாப்பிடுங்க. இல்லனா ஊறுகாவை போட்டுக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் ஊறுகாய் போட்டு நல்லா சாப்பிடலாம். இங்க பாருடா பன்னு, நீ வேணும் வேணும்னு தானே என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த வாசத்தை பார்த்தாலே ஆகாது. என்ன பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட சொல்றீங்களா? மரியாதையா இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? உங்களை பார்த்தாவே எனக்கு கோவமா வருது. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நீங்க மட்டும் பாவக்காய் ஸ்மெல்ல சந்தோஷமா இருங்க. நீங்க ஃப்ரீயா கிடைச்ச பெனாயிலாவது குடிப்பீங்க. இந்த பாவக்காவை நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்படி பன்னுவும் புஜ்ஜியும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா அந்த கொடிகளை எல்லாம் புடுங்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வேப்பம் அப்புறம் அந்த பாவக்காவோட கசப்பு மனம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காததுனால கொமட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் மஹி, சோட்டு, டோனி 3 பேரும் அங்க வந்தாங்க. என்ன சிச்சு, காலையிலேயே நின்னு கத்திக்கிட்டு இருக்க? தோட்டத்துல வேலை ஏதாவது ஆரம்பிச்சிருக்கியா? ஜன்னல்ல காலையில கை போடும்போது சுவையான தக்காளி கிடைச்சதா? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, எதுவுமே கிடைக்கல, என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கு. யாரோ என் தக்காளி செடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு அங்க பாவக்காய் செடியை நட்டு வச்சிருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கசப்பு ஸ்மெல் தான். இதனால என்னால மூச்சு விடவே முடியல. அப்போ மஹிகழுகு சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படி நடந்து போச்சா சிச்சு? பஞ்சாயத்துக்காரங்க உன்னோட சோம்பேறித்தனத்தை பார்த்து உனக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களோ என்னமோ? பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல, டெய்லி இதையே சாப்பிடு. ஆமா சிச்சு, ஜன்னல்ல கை போட்ட உடனே உனக்கு நல்லா தக்காளி கிடைக்கும். உனக்கு காய்கறி வேணும்னா நீ தான் வளர்க்கணும். திருட்டுத்தனமா சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாவக்காய் தான் சரி. ஐயோ என்னால முடியாதுப்பா. இனிமே இந்த கசப்பு வாசனைல என்னால நிக்க முடியாது. இந்த பாவக்காய் நாத்தத்துல என்னால இங்க இருக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் இருக்கவும் மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். யான் சோட்டு கிளம்புற? இது உன்னுடைய வீடு தானே? நீ தானே இங்க வீடையும் கட்டுன? ஐயோ எனக்கு இந்த வீடும் வேண்டாம், இந்த தோட்டமும் வேண்டாம். நான் என்னோட பழைய வீட்டுக்கே போறேன். எனக்கு இனிமே இந்த பாவக்காய் வேண்டாம். இந்த பாவக்காவை பிரிச்சு யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துருங்க. நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிறேன். அப்படி சிச்சு காக்கா உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல அந்த கசப்பு மனம் தாங்க முடியாம வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவருடைய பழைய வீட்டுக்கே ஓடி போயிட்டான். இத பார்த்து மத்த பறவைங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா துணி, நம்ம போட்ட இந்த பாவக்காய் பிளான் எவ்வளவு நல்ல சக்சஸ் ஆயிருக்குன்னு.
சிச்சு காக்காவோட இந்த சோம்பேறி குணம் கூட சிச்சு காக்காவை விட்டு போயிடுச்சு. ஆமா மகி, சிச்சுவுக்கு சரியான பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் சிச்சு எப்பவுமே இந்த தப்ப பண்ண மாட்டா. இதுக்கப்புறம் நிம்மதியா காய்கறிய நம்ம எல்லாரும் வளர்த்துக்கலாம். சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, நம்ம பசங்க கூட சிச்சுவுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்காங்க. வாங்க அந்த பாவக்காவை நம்ம எல்லாரும் பிரிச்சு சமமா பகிர்ந்துக்கலாம். அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அந்த பாவக்காய் கசப்பு ஸ்மெல்ல தாங்க முடியாம எப்பவுமே அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய பழைய வீட்டிலேயே தங்கிட்டா. புஜ்ஜியின் பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கு துணியோட வீட்டுல புஜ்ஜியோட பர்த்டேக்கான செலிப்ரேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் பன்னு கிளி கையில ஒரு பக்கோடா பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தான். ஹலோ பர்த்டே, நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா? என்ன சாப்பாடு? ஐஸ்கிரீமா பிரியாணியா? இங்க முதல்லயே என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்னோட வயிறை காலியா வச்சுக்குவேன். புஜ்ஜி குருவி கோவமா, டே பண்ணு, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு ராமாயணம் தானா? நீ தின்னு தின்னு எப்படி இருக்க பாரு. முதல்ல உன் கையில இருக்கிற பக்கோடாவை கீழே வைடா. ஃபுட்பாலுக்கு ரெக்க முளைச்ச மாதிரி இருக்க. அத்திய நீ உன்ன. சோட்டும் அங்க வந்து, ஆமாண்டா பண்ணு, புஜ்ஜி சொன்னது உண்மைதான். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குண்டா இருக்க. கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ண. சோட்டு அம்மா, நீங்களும் புஜ்ஜி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கலாய்க்கிறீங்களா? நான் என்ன முனிசிபாலிட்டி தொட்டியா? வேண்டாம் அப்படின்னு சொன்னா என் உடம்புல இருக்கிறத குறைக்க. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, டேய், நீ என்ன கியூட்டாவா இருக்க? நாளைக்கு மட்டும் என்னோட பர்த்டேக்கு வரும்போது சாப்பாடு பத்தி ஏதாவது யோசிச்ச அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நீ நாளைக்கு எனக்கு சூப்பரா இருக்கிற ஒரு பர்த்டே கிஃப்ட் கொண்டு வா. அது பார்க்க சர்ப்ரைஸா இருக்கணும். அதே மாதிரி டயட் ஃபுட்டாவும் இருக்கணும். பன்னுவுக்கு ஈகோ ஹர்ட் ஆச்சு. என்ன புஜ்ஜி, நீ என்ன கலாய்க்கிறியா? சரி சரி இரு, நாளைக்கு நீ சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி உனக்காக ஒரு நல்ல டயட் கிஃப்டா கொண்டு வரேன். பார்த்து நீ ஷாக் ஆகலனா அதுக்கப்புறம் நான் பண்ணுவே கிடையாது. பார்க்கலாம் பார்க்கலாம், உன்னோட கிஃப்ட பார்த்து நான் எதுக்கு ஷாக் ஆக போறேன்? பன்னு அந்த பக்கோடா பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு கோவமா வெளியில வந்துட்டான். அப்போ பன்னு அவனுடைய மனசுக்குள்ள, புஜ்ஜி, என்ன பார்த்து நீ ஃபுட்பால் அப்படின்னு சொல்றியா? கிஃப்ட ஓபன் பண்ண உடனே ஆச்சரியப்படுற மாதிரி உனக்கு ஒரு நல்ல டயட் ஃபுட்டா குடுக்கறேன் இரு. புஜ்ஜிக்கு 1 கிலோ பாவக்காவை கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துடுறேன். அந்த கிஃப்ட பார்த்து உடனே புஜ்ஜி ஷாக் ஆகணும். அன்னைக்கு மதியம் 1 மணி இருக்கும். பன்னு சிட்டில இருக்கிற ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போனான். அங்க போகும்போது 1 கிலோ பாவக்காய வாங்கி எடுத்துக்கிட்டு போனான். ஆண்டி, இந்த பாவக்காவை ஒரு ரெட் கலர் பாக்ஸ்ல வெல்வெட் கவர் போட்டு பேக் பண்ணுங்க. மேல கோல்ட் கலர் ரிப்பன் போடுங்க. இதுக்குள்ள வைர நெக்லஸ் இருக்கிற அளவுக்கு இத பார்த்தா ஃபீல் ஆகணும். என்னது, பாவக்காவை கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்கணுமா? அதுலயும் வெல்வெட் கவரா இருக்கணுமா? சரி, இன்னைக்குதான் ஹாட் பாக்ஸ் வந்துச்சு, அதுலயே போட்டு பேக் பண்ணி கொடுத்துறேன். சரியா அந்த நேரத்துக்கு தான் அந்த ஷாப்புக்கு சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்காவோட கையில ஒரு ஃபாரின் பிராண்ட் மேக்கப் கிட் இருந்துச்சு. அதோட விலை 5000 ரூபாய். சிச்சு காக்கா ரொம்ப ஓவரா, இந்தாங்க, இது மேக்கப் கிட். நான் பட்டணத்துல இருந்து 5000 ரூபாய் காசை கொடுத்து இத வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கிஃப்ட் பேக் பண்ணி கொடுங்க. ரெட் கலர்ல அழகா கோல்டன் ரிப்பன் வச்சு பேக் பண்ணுங்க. இத பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகணும். நாளைக்கு நான் புஜ்ஜியோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். அங்கதான் இத ஓபன் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் போட போறேன். ஓ அப்படியா, சரி சரி. பன்னு கூட இதே மாதிரி தான் ஹார்ட்ல பேக் பண்ண சொன்னாரு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி போட்டுறேன். கொக்கு ஒரே மாதிரி இருக்கிற 2 வெல்வெட் பாக்ஸ்ல பன்னு கொண்டு வந்த பாவக்காயையும் பேக் பண்ணுச்சு. அதே மாதிரி சிச்சு கொண்டு வந்த மேக்கப் கிட்டையும் பேக் பண்ணி கோல்டன் ரிப்பனை கட்டி வச்சது. 2 பேருமே அவங்கவுங்க கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரம் துணியோட வீடு பார்க்க ரொம்ப அழகா டெக்கரேட்டிவா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் புஜ்ஜியோட பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. அப்போ புஜ்ஜி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா அவங்க எல்லாரையும் பார்த்த. ஹாப்பி பர்த்டே புஜ்ஜி, அந்த கடவுள் உன்னை நல்லா வச்சிருக்கணும். தேங்க்யூ பாட்டி. சரியா அதே நேரத்துக்கு தான் சிச்சு காக்காவும் அந்த பர்த்டே பார்ட்டில ஜாயின் ஆச்சு. சிச்சு காக்கா கையில அந்த கிஃப்ட் பாக்ஸ வச்சிருந்தது. பன்னு அவன் கையில அந்த கிஃப்ட் பாக்ஸ வச்சிருந்தான். 2 பேரும் அங்க இருக்கிற டேபிள்ல பக்கத்து பக்கத்துல அந்த கிஃப்ட் பாக்ஸ வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா கேக் கட் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே பாட்டும் பாடினாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நாங்க இப்போ கேக் வெட்ட போறோம். புஜ்ஜி, பன்னுக்கு ஊட்டி விடு. அப்போ திடீர்னு கரண்ட் போச்சு.
ஒரு நிமிஷம் இருட்டாதான் இருந்துச்சு. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. யாராவது மொபைல் டார்ச் ஆன் பண்ணுங்க. இருட்டுல தெரியாம யாரோ அந்த டேபிளை இடிக்கவும் அங்க இருந்த 2 பாக்ஸுமே இடம் மாறிடுச்சு. அதோட இடத்துல இதுவும், இதோட இடத்துல அதுவும் இருந்துச்சு. கரண்ட் வந்துருச்சுல, இப்ப கேக்க சாப்பிடுங்க. எல்லாரும் கேக்க சாப்பிட்டாங்க. சிச்சு காக்கா இப்போ பில்டப் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, கரண்ட் போயிருந்துச்சுல, அதனால எனக்கு ஃபேன் இல்லாம முகம் எல்லாம் வேர்த்துருச்சு. நான் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாருமே என்னோட மேக்கப் கிட்ட பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எல்லாருமே சிச்சு காக்காவை பார்த்தாங்க. சிச்சு காக்கா டேபிள் மேல வச்சிருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டான். இந்த வெல்வெட் கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கையில வச்சுக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற ரோஸ் பவுடர் வாசனை என் மூக்கை இழுக்குது. பன்னு கேக்க சாப்பிட்டு சிச்சு கிட்ட, ஆண்டி, அது ரோஸ் ஸ்மெல் மாதிரி தெரியல, வேற ஏதோ. பரவாயில்ல. சிச்சு காக்கா எல்லாருக்கும் முன்னாடியும் கேமராவுக்கு போஸ் கொடுத்து அந்த கிஃப்ட் பாக்ஸ ஓபன் பண்ணான். எல்லாரும் ஆர்வமா அதுல என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. அப்போ சிச்சு காக்கா கண்ணை மூடிக்கிட்டே, அட, என்னோட மேக்கப் கிட் என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? அந்த பாக்ஸ்க்குள்ள மேக்கப் கிட் இல்ல. அதுக்கு பதிலா 1 கிலோ பாவக்காதான் நல்ல முள்ளு முள்ளா பச்சையா இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. சிச்சு காக்கா ஆச்சரியமா அத பாத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பன்னுவும் அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆண்டி, இதுதானா உங்க 5000 ரூபாய் மதிப்புள்ள மேக்கப் கிட்? எல்லாரும் முகத்துக்கு ஏதாவது ஃபேஷியல் தான் போடுவாங்க, ஆனா நீங்க முகத்துக்கு இந்த பாவக்காய் தான் போடுறீங்களா? இதுதான் உங்க அழகோட ரகசியமா? ஓ ஆண்டி, அதனாலதான் உங்க முகம் இவ்ளோ அழகா இருக்கா ஆண்டி? ஓ சிச்சு, இதுதானா சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ற மேக்கப் ரகசியம்? உன் முகம் கூட ரொம்ப அழகா இருக்கு. இதுதானா உன்னோட பியூட்டி சீக்ரெட்? சிச்சு, உன்னோட முகத்துக்கு இந்த ஃபேஷியல் பண்ணா நல்லா இருக்குமோ இல்லையோ, உன் முகத்தை பார்த்தா எல்லாரும் இங்க இருந்து பயந்து அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. சிச்சுவுக்கு ஒண்ணுமே புரியல. அவ அந்த பாவக்காயே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, ஐயோ, எங்க என்னோட பாரிஸ் மேக்கப் கிட்? பாழா போன இந்த பாவக்காய் இருக்கே இதுக்குள்ள. என்னோட 5000 ரூபாய் மதிப்புள்ள மேக்கப் கிட் எங்க போச்சு? யாரோ திருடிட்டாங்க. அது உன்னோட பாக்ஸ் இல்லனா நீ எதுக்காக ஓபன் பண்ண? ஐயோ, இது என்னோட மேக்கப் கிட் பாக்ஸே இல்ல. என்னோட பாக்ஸ யாரோ மாத்திட்டாங்க. என்னோட மேக்கப் கிட் என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் சிச்சுவோட நிலைமைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது புஜ்ஜி பன்னுவோட கிஃப்ட ஓபன் பண்ணணும்னு நினைச்சா. சின்ன பாவம், சிச்சு ஆண்டியோட மேக்கப் கிட் யாரோ திருடிட்டாங்க. சரி, நீ எனக்கு டயட் கிட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேல, வா உன்னோட கிஃப்ட ஓபன் பண்றேன். பன்னு கிளி சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, நான் உனக்காக சூப்பரா நீ அசந்து போற மாதிரி ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, நீ முதல்ல கிஃப்ட ஓபன் பண்ணு. புஜ்ஜி டேபிள் மேல இருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ வெளியில எடுத்தா. பன்னு புஜ்ஜி அதுல இருக்கிற பாவக்காய பார்த்து பிராங்க் ஆக போறா அப்படிங்கறத வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா புஜ்ஜி ஓபன் பண்ணப்ப அதுல இருந்தது பாவக்காய் கிடையாது. அதுக்கு பதிலா ரொம்பவும் அழகா இருந்த ஸ்டைலிஷா இருந்த ஃபாரின் பிராண்ட் மேக்கப் கிட். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. புஜ்ஜிக்கு அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. வாவ் பன்னு, நீ எனக்காக இவ்ளோ காஸ்ட்லியான மேக்கப் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கியா? இவ்ளோ காஸ்ட்லியான மேக்கப் கிட்ட என் லைஃப்ல நான் பார்த்தது இல்ல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. என்னோட டயட் ஃபுட் மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை? பன்னுவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஷாக் ஆயிட்டான். கையில இருந்த போனும் கீழே விழுந்துருச்சு. என்னது மேக்கப் கிட்டா? நான் உனக்காக கொண்டு வந்தது பாவக்காய் தானே? யாருப்பா அது நான் கொண்டு வந்த பாவக்காவோட கிஃப்ட மாத்தி மேக்கப் கிட்ட வச்சிருக்கிறது? அப்ப சிச்சுவோட பார்வை புஜ்ஜி கையில இருக்கிற பாக்ஸ் மேல போச்சு. அதுதான் அவ பேக் பண்ண சொன்ன அந்த மேக்கப் கிட். அட, அந்த மேக்கப் கிட் என்னோட இது. கரண்ட் போனதுக்கு அப்புறம் எப்படியோ கிஃப்ட் எல்லாம் மாறி போயிருக்கு. 2 கிஃப்ட் பேக்கும் ஒரே கலர்ல இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பமே நடந்திருக்கு. அப்ப புஜ்ஜி அந்த மேக்கப் பாக்ஸ பிடிச்சுக்கிட்டு, ஆண்டி, என்னோட இந்த கிஃப்ட என் பன்னு எனக்காக பர்த்டேக்காக கொண்டு வந்திருக்கான். அதனால என்னோட மேக்கப் கிட்ட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பாரு புஜ்ஜி, இது என்னோட மேக்கப் கிட். அந்த பன்னுவுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் குடுக்கறதுக்கு கதி எங்க இருக்கு? பாரு, என்னோட கிஃப்ட குடுத்துரு, இல்லனா நான் செத்துருவேன். அப்போ பன்னு கொஞ்சமா தேறி கிண்டல் பண்ற மாதிரி, நிறுத்துங்க. யாராவது கிஃப்ட் குடுத்ததுக்கு அப்புறம் அதை திருப்பி வாங்கிக்குவாங்களா? வேண்டாம் ஆண்டி, ஜிக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு.
நீங்க இந்த பாவக்காவை கொண்டு போய் ஃபேஷியல் பண்ணி மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுங்க. உங்க ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இல்ல ஜூஸ் போட்டு குடிச்சா சுகரே வராம சுகர் குறைஞ்சிடும். பாவம் சிச்சு காக்கா ரொம்பவே சோகமா, டே சின்னு, எனக்கு பாவக்காவை கொடுத்து என்ன சாவடிக்க பாக்குறியா? என்னோட மேக்கப் கிட் எனக்கு வேணும்டா. என் மேக்கப் கிட் இல்லாம என்னால இருக்க முடியாது. மகி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு நீ கவலைப்படாத. எல்லாரும் முன்னாடி ஷோ காட்டணும்னு நினைச்ச இப்படிதான் ஆகும் நிலைமை. இந்த பாவக்காவை நீ பத்திரமா கொண்டு போ. நாளைக்கு புஜ்ஜி கிட்ட போய் கொஞ்சம் கேட்டா பவுடரை கொடுப்பான். சிச்சு பண்ண டயட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு அவன் இந்த மாதிரி பாவக்காவை கொண்டு வந்துதான் கிஃப்டா கொடுப்பான்னு. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. புஜ்ஜி அந்த மேக்கப் கிட்ட பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். பன்னு வெறும் 50 ரூபாக்கு அவள காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்ததை நினைச்சு தன்னை தானே பாராட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா பாவம் சிச்சு மட்டும் அந்த பாவக்காயை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டான்.